அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கதை விளக்க பயணத்துல இணைய போறோம். கால இயந்திரத்துல ஏறி அப்படியே பண்டைய கோரியாக்கு போனா எப்படி இருக்கும்? பூத்து குலுங்குற செரி மரங்கள், அழகான பாரம்பரிய வீடுகள், அந்த அமைதியான கிராமத்துல நடந்த ஒரு நெகிழ்ச்சியான கதையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வெறும் கதையல்ல, பல நூற்றாண்டுகளா கொரிய மக்களோட இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காவியம். சரி, இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உண்மையான காதல் அது காலத்தை, தூரத்தை, ஏன் ஒரு பெரிய கொடுங்கோன்மையை கூட தாண்டி ஜெயிக்குமா? இது ஏதோ சினிமால வர டயலாக் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையத்தான் இன்னைக்கு நாம தேட போறோம். பாகம் 1. மலர்தல். வசந்த கால கிராமத்தில் ஒரு காதல். அந்த அழகான வசந்த கால கிராமத்தை கொஞ்சம் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. இவங்க தான் கிஃப்கே. காத்துல மெதுவா அவங்க கூந்தல் அசைய அந்த பாதையில பூக்களை அழகாக அடுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண பொண்ணு மாதிரி தெரியலாம், ஆனா அவங்க மனசு தங்கத்தை விட மதிப்பு மிக்கது. அவங்களோட அந்த இனிமையான குரலும் அன்பான குணமும் தான் அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சம். இதே கிராமத்துல தான் நம்ம கதையோட நாயகன் பியூன் வாழ்ந்து வர்றான். நல்ல படிப்பாளி, தைரியசாலி, அது மட்டும் இல்லாம பாக்கறதுக்கே ரொம்ப மிடுக்கான இளைஞன். ஒரு வசந்த கால திருவிழால எங்கும் விளக்குகளும் பூக்களுமா இருக்கிற அந்த நேரத்துல பியூன் முதல் முறையா கிஃப்கேய பாக்குறான். அந்த முதல் பார்வை நேரம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த ஒரு நொடி அவனோட மொத்த உலகத்தையுமே மாற்றிடுச்சு. அந்த திருவிழாவுல சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க காதல் எப்படி மலருதுன்னு பாருங்களேன். ஆத்தங்கரையில நிலா வெளிச்சத்துல அவங்க நடக்கும்போது சுத்தி செரி பூக்கள் காத்துல மிதந்து வர்றது, வாவ், கேட்கவே அழகா இருக்குல்ல. அவங்களோட அந்த அன்பான தூய்மையான காதலை பார்த்து அந்த கிராமத்து மக்களே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகம் 2. குளிர்காலம். பிரிவும் ஒரு இரண்ட சோதனையும். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்குன்னு நினைக்கும்போதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரிவு வருது. பியூனுக்கு அரண்மனைக்கு சென்று உயர்கல்வி படிக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைக்குது. இது அவனோட வாழ்நாள் கனவு. ஆனா தன் உயிர்க்கு நிகரான கிப்கிய விட்டு போகணுமே. அந்த மேகமூட்டமான சாயங்கால நேரத்துல கண்ணீரோட காத்திருக்கிற கிப்கியோட கைகளை புடிச்சிட்டு அவன் சொல்றான், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். எவ்ளோ காலம் ஆனாலும் என் இதயம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். எவ்ளோ ஆழமான வார்த்தைகள்ல. குதிரவண்டி மெதுவா நகர ஆரம்பிக்குது. கிஃப்கை கண்ணீரோட தலையை அசைச்சு, நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பியூன் மேல அவங்க வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய இந்த ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துது பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப வலிமிகுந்த ஒரு விடைபெறுதல் அது. பியூன் ஊரை விட்டு போன கொஞ்ச நாள்லயே அந்த அமைதியான கிராமத்துல ஒரு பெரிய புயல் அடிக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு அரசு அதிகாரி தன் காவலர்களோட அங்க வரான். கிப்கையோட அழக பார்த்துட்டு அவளை திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்துறான். மொத்த ஊருமே பயத்துல உறைஞ்சு நிக்குது. ஆனா கிப்கை கொஞ்சம் கூட பயப்படாம அவளை தைரியமா எதிர்த்து நிக்கிறாங்க. தன்னை எதிர்த்த கோவத்துல அந்த அதிகாரி கிப்கிய ஒரு பழைய இருண்ட சிறையில அடைக்கிறான். உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சாலும் அவங்க கண்கள்ல அந்த தைரியம் குறையவே இல்ல. என் மனம் பியூனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அந்த மங்கலான வெளிச்சத்திலையும் அவங்க உறுதியா நிக்கிறது சிலிர்க்க வைக்குதில்ல. இதுதான் காதலோட உண்மையான சக்தி. இந்த கதையிலேயே ரொம்ப வலி தரக்கூடிய விஷயம் இந்த முரண்பாடுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசரோட அரண்மனையில உயர்ந்த பதவியோட பெருமையா நின்னுட்டு இருக்கான் பியூன். இன்னொரு பக்கம் எந்த தப்பும் செய்யாம ஒரு இருண்ட சிறைக்குள்ள பலவீனமா ஆனா நம்பிக்கையோட போராடிட்டு இருக்காங்க கிப்கை. ஒளிக்கும் இருளுக்குமான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. பாகம் 3. வசந்தத்தின் வருகை. நீதியும் ஒன்றிணைதலும். ஒரு வழியா கிப்கியோட நிலைமை பியூனுக்கு தெரிய வருது. இது அப்படியே ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி நினைச்சு பாருங்க. ராஜகம்பீரத்தோட அரசு காவலர்கள் சூழ பியூன் தன் கிராமத்துக்கு குதிரையில பறந்து வர்றான். அந்த கொடூர அதிகாரியோட முகத்திரைய கிழிச்சு அரசரோட ஆணைப்படி அவனுக்கு தகுந்த தண்டனையையும் வாங்கி கொடுக்கறான். ஒரு வழியா அந்த கிராமத்துக்கு மீண்டும் நிம்மதி கிடைக்குது. இறுதியா அந்த சிறைச்சாலையோட கதவுகள் திறக்கப்படுது. பல நாட்கள் இருட்டிலேயே வாடிய கிப்கை பியூனை பார்த்ததும் கண்ணீரோடு சிரிக்கிறாங்க. உள்ளே வர அந்த பொன்னிற ஒளில, நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு அவங்க சொல்ல, நான் சொன்ன வாக்க மறக்கல அப்படின்னு பியூன் சொல்றான். உண்மையிலே நெஞ்சே தொடர ஒரு அருமையான தருணம் இது. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான முடிவு வேண்டாமா? வண்ணமயமான பாரம்பரிய உடைகள், வானத்தை வேடிக்கை காட்டுற பட்டாசுகள், ஒளிரும் விளக்குகள்னு அந்த கிராமமே அவங்க திருமணத்தை ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுது. இது வெறும் 2 பேரோட திருமணம் இல்ல, உண்மைக்கும் நம்பிக்கைக்குமான ஒரு மாபெரும் வெற்றி. முக்கிய கருத்து: ஒரு வாக்குறுதியின் நீடித்த சக்தி. சரி, ஒரு பழமையான கொரியக் கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ரொம்ப சிம்பிள். உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தா அது காலத்தையும் தூரத்தையும் கண்டிப்பா வெல்லும்.
எவ்வளவு பெரிய இருண்ட சோதனையா இருந்தாலும் சரி, உறுதியான நம்பிக்கை அதை தகர்த்தெறியும். கடைசியில கொடுங்கோன்மை வீழ்ந்து நீதி வென்றே தீரும் அப்படிங்கறத இந்த கதை நமக்கு ஆழமா உணர்த்துது. இப்போ நம்ம பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நீங்க யாருக்காக எந்த உறுதியா புடிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கதை விளக்க பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.